ஆரம்ப காலத்துல விஸ்வாஸ் நகர் பாத்தீங்கன்னா ஒரே மண் ரோடுமா ஒரு மாதிரி இருந்தது. மழை பெஞ்சா சகதியாகி எல்லாம் வலிக்கு விட்டு விழுந்துட்டு இருந்தோம். நானே என் ஒய்ஃபோட விழுந்திருக்கேன். இப்போ எல்லா தெருவும் ரோடு இல்லாத தெருவே இல்லைங்கிற அளவுக்கு நல்ல ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 2 இடத்துல அந்த விஸ்வாஸ் நகருடைய செகண்ட் மெயின் ரோட்லயும் அந்த 6வது கிராஸ் கிட்டையும் அந்த 2 டவர் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லைட் போட்டதுக்கு அப்புறமேலு அந்த இடம் நல்ல வெளிச்சமா இருக்கிறதுனால இந்த மாதிரி திருட்டு பயம் இல்லாம பெண்கள் தைரியமா போற அளவுக்கு உதவிகரமா இருக்கு. இங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளில போனோம்னா இங்க என்ட்ரன்ஸ்ல ஆரம்பிச்சு நாங்க போற இடம் எல்லாமே தார் ரோடு இருக்கு. எல்லா பக்கமும் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. கோயிலுக்கு எதிர்க்கால ஒரு வாட்டர் டேங்க் அமைச்சு ஒரு போர் போட்டு கொடுத்து அது பொதுமக்கள் நலன் அடைகிற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காரு. உக்கடை அரியமங்கலம் இந்த ஏரியாவுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்கீம் கொண்டு கொடுத்துருக்காங்க. நிறைய மாற்றம் நடந்திருக்கு. டைலர் கட்டி கொடுத்துருக்காங்க, ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, லைட்டு போட்டிருக்காங்க, பைப் இழுத்து கொடுத்துருக்காங்க, எல்லா சௌகரியமும் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாலைட்டை நீட்டாக கட்டி கொடுத்துருக்காங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. அதுக்கு ஒரு ஆளை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க. எவ்வளவோ மழை முன்னாடி இருந்ததுக்கு இப்போ முன்னேறி இருக்கு. தண்ணிக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ரொம்ப தண்ணி தூக்க முடியாம கஷ்டப்பட்டோம். இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை. இப்ப சார் 2 பக்கமும் பைப் தனித்தனியா போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால தண்ணி பிடிக்கிற வசதி ரொம்ப ஈஸியா இருக்கு எங்களுக்கு. பிள்ளையார் கோயிலுக்கு அந்த பக்கம் நிறுத்தணும் வண்டிங்க எல்லாம். இப்ப அவங்கவுங்க வீட்டு வாசலுக்கே வண்டி வருது. பாதை அந்த அளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆஸ்பத்திரியில நாங்க முருகன் டாக்ஸ் தான் போயிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஆஸ்பத்திரிக்கு எத்தனாலும் எங்களுக்கு பரவாயில்ல. ஆனா ரத்த டெஸ்ட்லாம் இப்போ ஒவ்வொன்றா கூட சேர்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு நல்லா இருக்கு. சிப்கோ குடியிருப்பு பகுதியில் எங்களுக்கு ரோடு வசதியே இல்லாமல் பொதுமக்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. சேரும் சகதியமாக வீட்டுக்கு போக முடியாது. எங்கள் தொகுதி எம்எல்ஏ திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சரானதுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த 3 ரோடு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்ததுல பொதுமக்களுக்கு இது ரொம்ப நல்லபடியா இருக்குது. இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் நம்ம அமைச்சர் தான் முன்னின்று செஞ்சாரு. அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.